தீயணைப்புத்துறையின் சார்பில் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளில் இருந்து பாதுகாக்க அறிவுரை. வடகிழக்கு பருவமழை தொடங்கி நல்ல மழை பெய்ததால் வேடச்சந்தூர் சுற்றுப்பகுதியில் நீர்நிலைகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் நீரில் மூழ்கி பலியாகும் சம்பவங்களும் நடைபெற்ற வண்ணமே உள்ளது. இதனையடுத்து வேடச்சந்தூர் தீயணைப்பு நிலைய அதிகாரி ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான குழுவினர் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் பெற்றோர்களுக்கு தங்களது குழந்தைகளை பாதுகாப்பது குறித்த அறிவுரைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வேடச்சந்தூர் அரசு தலைமை மருத்துவர் லோகநாதன் முன்னிலை வகித்தார். புதன்கிழமை பகல் 12 மணி அளவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இவர் போட்டிருக்காருல, இதை சுற்றி என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒரு 4 பேர் கூட பிடிச்சிக்கலாம். இவர் கை விட்டு போடணும், இவர் கை விட்டு போட்டுவாரு, இவர் உள்ள போக மாட்டாரு. தெரியும், இது மாதிரி பண்ணி செய்ய முடியுமா? முடியாது. இது இல்லாமல் என்ன செய்யலாம், கை ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்து குறிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து தயவுசெய்து நீச்சல் கற்றுக்கணும். நல்லா படிக்க வைக்கிறேன், பெரிய பேர் வாங்கி தரேங்கிறதெல்லாம் முக்கியம். வெளியில் போனோம்னா அடியை போட்டு ஏன்னா வீட்டுக்குள்ள கிடப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே கிடக்குது, அதான் மிகப்பெரிய ஆபத்து. வெளியே போகணும், ஆனால் கூட போகணும், ஸ்பெண்ட் பண்ணுங்க. நேரம் கிடச்சி ஸ்பெண்ட் பண்ணி வெளியோட இருக்கு. நல்லது.